டேய் போயிட்டு வாண்டா டேய். ஸோ என்னடா இது. ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்குக்கு பேர் ஏ பேக். அந்த ஏ பேக்ல 2 ஒயிட் பால் இருக்கான், 3 ரெட் பால்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் a bag B contains இன்னொரு பேக் இருக்கு, அதுக்கு பேர் பி. அந்த பேக்ல வந்து 4 white and 5 red balls இருக்கு. One ball is drawn at random. So ஒரு பால் எடுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குடா. சவுண்ட போடா. அதுவும் கேக்குது இதுவும் கேக்குது. சரி கத்தாத விடு. அது வந்து ரெட்டா இருக்கு. क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா find the probability that ஒரே கன்ஃபியூஸாக இருக்கே. என்ன பண்ணலாம்? போய் எழுதலாமா வேணாமா? எழுதலைன்னா அம்மா வேறு திட்டும். கொடுத்த காசுக்காவது போய் எழுதிட்டு வருவோம். ஹால் டிக்கெட் என்னடா அங்கேயே கிடக்கு? the probability that it was drawn from the bag B. அப்போ அவங்க சொல்லிட்டாங்க எடுக்க போறது வந்து பேக் B ல என்ன கலர் இருக்கணும்? ரெட் கலர் இருக்கணும். சொல்கிறா. என்னடா கிளம்பிட்டியா? ஏய் மணியே இன்னும் ஆகலடா. டேய் வெண்ண மணி 10 ஆயிடுச்சுடா. 10 ஆயிடுச்சா? சரி நான் கிளம்பிட்டு சொல்கிறேன் வை. சரி சீக்கிரம். டேய் காலர்ரா. சரி பொழந்து வச்சு தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஸோ இது வேறு ஒன்று. என்ன ஸ்டார்ட் ஆகி தொலைய மாட்டுது. தானே பெட்ரோல் போட்டோம். ஸ்டார்ட் ஆகுறாடி. வாடா ஸ்டார்ட் ஆகிட்டேன். சலோ இப்போ என்னாச்சு இதுக்கு?
ஐயோ இப்பெல்லாம் இருக்குதான். ஸ்டார்ட் ஆயிரு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பெட்ரோல்லாம் கிடக்குதானே? என்னடா இது? என்ன பண்ணுறது இப்போ? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, வேறு வழி இல்லை. மாமா ஒருத்தன். ஹலோ மச்சான் கடைக்கு வந்துட்டேன். நீ எங்கே இருக்க? டேய் இருடா, நான் வந்துட்டு இருக்கேன்டா, வந்துட்டு சொல்கிறேன் இரு. ஏன்டா என்னாச்சு ஒரு மாதிரி பேசுகிற? ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்கிறேன் வை. சரி பார்த்து வா. டேய் வாடா. வரேன். ஏன்டா இவ்வளோ லேட்டு? வண்டி கோளாறு எடுத்துடா. ஏன்டா சொல்லியிருந்தேன், நான் வந்திருப்பேன்ல. ஐயோ சொல்லியிருந்தா மட்டும் நான் பிடிங்கிருப்பியா? சரி விடு. வச்சு சாப்பிட்டியா? இல்லை, ஏதாவது சொல்லு. அக்கா 2 டீ. ஏற்குறா. என்னடா தேடுற? ஆல் டிக்கெட்ரா. இருக்கா? இருக்கு. சரி நீ எடுத்து வச்சியா? இருக்கும். என்னடா டவுட்டாக சொல்கிற? எதுக்கும் எடுத்து பாரு. மாமா ஒருத்தன். முக்குக்குழியா வச்ச? இதில் தான் வச்சேன். எங்கடா? நல்லா உள்ள பாரு. இதில் தான் வச்சேன். எங்கடா போட்ட? இதெல்லாம் எடுத்து வச்சோன்னு கரெக்டாக செக் பண்ண மாட்டியாடா? ஏன்டா இப்படி பண்ணுற? எடுத்துகிட்டு வந்தேன்டா, காணும். என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா இப்போ எக்ஸாம்ஸில் தான் போய் கேட்கணும். சரி வா போய் கேட்போம். சரி வா போகலாம். புக் எடுத்து கையில் வச்சுக்கோ. அக்கா டீ வேணாங்க்கா. வேணாம். என்னடா கேட்பாங்க? என்ன கேட்டால் உள்ளே போனால் தான் தெரியும். நீ மட்டும் போயிட்டு வந்துடுறேண்ணே. நீ வாடா. நான் எதுக்குடா? நீ மட்டும் போயிட்டு வா போ. ஏய் சும்மா வாடா. போடா, நான் வந்து என்னடா பண்ண போகிறேன்? போ நீ போ. பாப்பா ஹால் டிக்கெட் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார். என்னது? நான் ஹால் டிக்கெட் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் சார். எந்த இயர்ப்பா? செகண்ட் இயர். 3 செமஸ்டர் எழுதியிருக்க, ஹால் டிக்கெட்டு கூட எடுத்துகிட்டு வர முடியாமல் மறந்துட்டு வந்திருக்கிற. சார் அவசரத்தில் வந்துட்டேன். உனக்குலாம் என்னடா அவசரம்? $200 ஃபைன் கட்டிட்டு டூப்ளிகேட் ஹால் டிக்கெட் வாங்கி எக்ஸாம் எழுதுகிற வழியை பாரு, புரியுதா? 200 டேய் 200 இருக்கா? 200 இல்லைடா, வீட்டில் இருக்கு. இல்லையா? ஆ இல்லை சார். 200 பணம் இருந்தால் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுது, இல்லைன்னா அடுத்த செமஸ்டர் வந்து எழுது. வேற எதுவும் செய்ய முடியாது. என்னடா சொல்கிறாரு? 200 இருந்தால் ஹால் டிக்கெட் வாங்க சொல்கிறாரா, இல்லைனா வீட்டுக்கு போன்றாரு. அப்போ
அப்படியா? சரி இரு யார்ட்டாச்சும் கேட்டு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா. வேணாவா? சரி அப்போ நீ எங்கே போவ? நான் ரூமுக்கு போகிறேன்டா. ஏய் விளையாடாதடா, இரு யார்ட்டாச்சும் கேட்டு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ போய் எக்ஸாம் எழுது. டைம் ஆகுது. நான் போய் என் வீட்டில் உட்காந்துட்டு ரூமுக்கு கிளம்புறேன். ஹலோ. என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன்? எக்ஸாம்மா, அதான். சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துட்ட போல இருக்கு. இல்லை, எக்ஸாம் எழுதலாமா. ஏன் என்னாச்சு? ஹால் ஏன்டா இப்படி பண்ணுற? பணம் கட்டியிருக்கோம்ல, வேஸ்ட்டாக போகுதுல்ல, என்ன நினச்சிட்டு இருக்க நீனு? வர வர நீ செய்யறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை தம்பி. வாயை திறந்து பேசுடா. பேசாமல் இருந்தாக்கா நான் அப்பாட்ட என்ன பதில் சொல்கிறது? ஏதாச்சும் பேசு. டேய் கார்த்தி, டேய் ஃபோன் அடிக்குது பாரு. டேய் ஹலோ. என்னடா டைம் ஆச்சு, கிளம்பிட்டியா? இல்லைடா, இப்போ தான் எழுந்திரிச்சேன். இனிமேல் தான் கிளம்பணும். கிளம்பிட்டு சொல்கிறேன். வை. சி, கனவாடா அதெல்லாம். ஷோப்பா. சரி கிளம்பும். இவன் ஏன்டா நம்மளை எந்திரிக்க வச்சா? ஷோ சை, வா வேற. யாரா அது ஃபோன் பண்ணிக்கா? ஐயோ இவளா? ஐயா 6-7 தடவை அடிச்சிருக்காளே. சார்ஜர் ரொம்ப கம்மியாக இருக்கு. லூசு பையன், புக்கு படித்தானா எடுத்தே வைக்க மாட்டான் நாய். ஓ இவ வேற ஃபோன் பண்ணியிருக்காளே.